ஒரு ஃபில்டர் வெல்ஸ் பாக்கெட் கூட. எவ்வளவு ஆச்சியா? 17 ரூபாய் சார். 100ல 17 போனா எவ்வளவு? 83 ரூபாய் சார். மீதி பணத்தை கூட தரேன் சார். இந்தாங்க. அப்புறம் சார் 100 ரூபாய் கொடுக்கவே இல்லையா? ஏண்டா கூல் ட்ரிங்க்ஸ்ல பிரவுன் சுகரை மிக்ஸ் பண்ணி விக்கிற என்கிட்ட பணம் கேக்குறியா? நீ பணம் கேக்குறியா? சிகரெட்ல கஞ்சா தூளை மிக்ஸ் பண்ணி வித்துட்டு எனக்கு 83 ரூபாய் லஞ்சம் கொடுக்கறியா? லஞ்சம் கொடுக்கற? லஞ்சம் கொடுக்கற? சார் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். எப்ப வேணாலும் என் கடைக்கு வாங்க சார். என்ன வேணாலும் எடுத்துக்கங்க சார். என்ன என் செகண்ட் செட்டப்பையும் தவிர. ஏண்டா நீ என்ன சொல்ல வர்ற? ஓ மோர கட்டைக்கே செகண்ட் செட்டப் இருக்கு. எனக்கு இல்லங்கறியா? 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 விட்டுருங்க சார். உன் டைம் நல்லா இருந்தாதால பொழைச்சிட்டேன். டைம் நோட ஞாபகம் வருது. வாட்ச் வீட்ல வச்சிட்டேனே. 5 ரூபாய் கொடுங்க சார். 5 ரூபாய் எதுக்குடா? ஒரு அடிக்கு 1 ரூபாங்கிறது நம்ம அக்ரிமெண்ட். மொத்தம் 5 அடி 5 ரூபாய் கொடுங்க சார். சரி. இந்தா டேக் இட். ஹலோ. அவர் வீட்ல இல்லீங்க. அதனால தான் வந்தோம். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. குட். நீங்களே யாரு? ஐ அம் கிரண் பேடி and his ஹர்ஷத் மேத்தா. யா. கிரண் பேடியா? அதாவது இவங்க வைஜெயந்தி ஐபிஎஸ், உங்க வீட்டுக்காரரு இதுதான்டா போலீஸ். ஹலோ சுப்பி, நான் தான். பாத்ரூம்ல வாட்ச மறந்து வச்சிட்டேன். எடுத்து உள்ள வைமா. ராங் நம்பர். போன வைடா. பை தி பை, உங்க ஹஸ்பண்ட் வாட்ச் மறந்துட்டு போயிட்டாரா? அவர் எப்பவுமே இப்படிதாங்க. வாட்ச் மட்டும் இல்லையே, செயின் மோதிரம் எல்லாத்தையுமே மறந்துட்டு போயிட்டாரு. அது நம்ம லக்கு. போய் எடுத்துட்டு வாமா. இத்தனை நாள் என் வீட்டுக்காரரை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். எவ்வளவு பெரிய ஆபீசர் நீங்க. இப்படி நீங்களே என் வீட்டுக்காரருக்காக இதை வாங்க வந்திருக்கிறத நினைச்சா எனக்கு சிலுக்குது. இன்னும் ஏதாவது மறந்துட்டு போயிட்டாரா? உங்க தாலி. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா போலாம். கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போங்க. சாரி, நோ டைம். காஃபி வேண்டாம். கப்பு சாஸ் இருந்தா கொடுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். எவ்வளவு பிஸி. See you. கதவு மூடிக்கமா. சிட்டில எங்க பார்த்தாலும் திருட்டு பயம் அதிகமா இருக்கு. சுபி, சுப்ரி. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. என்னடி என்ன தப்பு பண்ண? இது வரைக்கும் உங்களை பத்தி குறைச்சல் அட போட்டு சாமா விளக்குறதுல இருந்து சாணி தெளிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் உங்களை செய்ய வச்சேன். அந்த கிரண் பேடி வந்து உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன? டெல்லியில இருந்து டைரக்டா கிரண் பேடியா நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படின்னா நார்த்ல கூட நம்ம புகழ் பரவிடுச்சு போல் இருக்கு. இனிமே நமக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அடி பைத்தியக்காரி, வந்தவங்களுக்கு ஒரு கப் காஃபி டீயாவது கொடுத்தியா? வேண்டாம், டைம் இல்லன்னுட்டு வெறும் கப்பையும் சாஸ்திரி வாங்கிட்டாங்க. கப்பையும் சாஸ்திரியும் வாங்கிட்டு போனாங்களா? ஆமாங்க, அவங்களோட ஹர்ஷத் மேத்தா கூட வந்திருந்தாரு. ஹர்ஷத் மேத்தா வந்திருந்தானா? அவன் என்னமா வாங்கிட்டு போனா? வாட்ச், மோதிரம், செயின் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. தாலிய கூட கேட்டிருப்பானே. அப்படியே கரெக்டா சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷப்படு. டேய் நாமலிங்கம், வாடாங்க. அடே கிரண் பேடி நம்ம வீட்டுக்கு எதுக்குடா வந்தாங்க? பாரு, ஏன்டா அப்படி சிரிக்கிற? உனக்கு இது சிரிப்பா இருக்குதா? ஹர்ஷத் மேத்தா நம்ம வீட்டுக்கு ஏன்டா வரணும்? அட புறம்போக்கு, என்னமா நீ சிரிக்கிற? அவங்க வந்து கேட்டா மோதிரம் வாட்ச் செயின்ல கொடுத்துறதா? கிரண் பேடியை வந்து கேட்டா கொடுக்காம எப்படிங்க இருக்கிறது? ஆமாமா, கிரண் பேடியை வந்து கேட்டா நீ எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அது கிரண் பேடி இல்லடி, யாரோ 420 இருக்கணும். 5 இருக்கணும். 420 இருக்கணும். 320 இருக்கணும். 420 இருக்கணும். 320 இருக்கணும். சார் மொத்தம் 9 அடி ஆச்சு சார். கேஷ் தரீங்களா இல்ல அக்கவுண்ட்ல வச்சுக்கவா? டேய், இந்த சிச்சுவேஷன்ல கூட கவுண்ட் பண்ணி என்கிட்ட பணம் கேக்குறியேடா. உன்னை கொல்லாம எப்படி விடுறது? உன்னை எப்படி கொல்லாம விடுறது? உன்னை கொல்லாம எப்படி விடுறது? அக்கவுண்ட்லயே வச்சுக்கிறேன் சார்.